நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று சனியின் சுபத்துவ நிலையின் முதல் நிலை அமைப்பாக, அதாவது சனி ஸ்தான பலம் இழக்கின்ற அமைப்பில் ஸ்தான பலம் இழந்த பிறகு அதன் பிறகு, அதாவது முற்றிலும் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து அதன் பிறகு சுபத்துவமான ஒரு நிலையை பற்றி சொல்லிவிட்ட நிலையில் இன்றைக்கு அதற்கு அடுத்த படிநிலையான இரண்டாவது நிலை, அதாவது நேற்று சில விஷயங்களை சொன்னேன். சனியின், அதாவது குரு, எப்பொழுதுமே சுபகிரகமான குரு அல்லது சுபகிரகங்களான குருவும் சுக்கிரனும் வளர்பிறை சந்திரனும் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவதை விட பார்க்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவது, பார்க்கும் கிரகத்தை சுபத்துவப்படுத்துவது, குருவின் இணைவை விட குருவின் பார்வை அதிக அளவில் சுபத்துவப்படுத்தும் என்கின்ற தன்மையில் நேற்றைய சனியின் முதல் நிலை சுபத்துவத்தை பார்த்தோம். சனி எப்போது தன்னுடைய தீய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய கதிர்வீச்சு, மனிதனுக்கு ஆகாத கதிர்வீச்சு தன்மையை, ஒளித்தன்மையை கொண்ட ஒரு நீல நிற கதிர்களை கொண்ட சனி பகவான் எப்பொழுது தன்னுடைய தீய காரகத்துவ தன்மைகளை இழந்து அதன் பிறகு சுபத்தன்மை அடைகிறாரோ அப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் என்பது என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒளி கோட்பாட்டின் ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கும். சரி, அந்த நிலையில் முதல் நிலை அமைப்புகளை பார்த்து விட்டோம். இப்போது இரண்டாவது நிலையாக சனி, அதாவது சென்ற அமைப்பில் என்ன சொன்னா, ஒரு நுணுக்கமான சனியை பற்றிய வீடியோக்கள் கொஞ்சம் சில இது நீண்டுகிட்டு தான் போகும். ஏன்னா சனியை பற்றிய புரிதல்கள் இங்கே குறைவாக இருக்கின்றன. இப்போது சனியின் இரண்டாம் நிலை சுபத்துவ அமைப்பை பற்றி போடுகிறேன். என்ன அப்படின்னா, சென்ற வீடியோவில் 5-9 பார்வைகளால் குரு சனியை பார்த்த நிலையை முதல் நிலைமையாக சொல்லி இருந்தேன். இதில் என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, அதுலேயும் 5-9 இடங்களில் சனியை ஸ்தானபலம் பெற்று அவர் பார்ப்பது. சென்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீச்சமடைந்த சனியை தனுசிலிருந்து சிம்மத்திலிருந்து பார்ப்பது 5-9 இடங்கள். இந்த 5-9 இடங்களில் இருக்கின்ற ஒரு மிக முக்கிய சூட்சுமம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5-9 இடங்களில் தன்னுடைய திரிகோண பார்வையால் சனி பார்க்கும் பொழுது அவர் சமசப்தமமாக சனிக்கு நேரெதிரே நிற்க முடியாத ஒரு நிலைமையில, தான் வலுவிழக்காத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய தன்மைகளை சனி பெற்றிருக்கிறார். சரி, இங்கே மற்றும் சில அமைப்புகள், இப்போது இரண்டாவது கட்டம் ராசி கட்டம் வருகிறது. இந்த ராசி கட்டத்தில் அதே சனி நீச்சம் அடைந்திருக்கிறார். ஆனால் அவரை 7ஆம் பார்வையாக குருவும் சுக்கிரனும் பார்க்கிறார்கள். இங்கே சுக்கிரன் ஆட்சி நிலைமையில் இருப்பார். குரு தன்னுடைய மீன வீட்டிற்கும், அதாவது தன்னுடைய 2 வீட்டிற்கும் கேந்திர கோணங்களில் இல்லாமல் ஒரு வீட்டிற்கு 8 இன்னொரு வீட்டிற்கு 11 என்று சொல்லப்படக்கூடிய சம வீட்டிலும், ஒரு வீட்டிற்கு மறைவு வீட்டில், ஒரு வீட்டிற்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மறைவு வீட்டு அமைப்புகளில் இங்கே சனி இருப்பார். ஆகவே இப்போது சனியின் சுபத்துவ நிலையின் இரண்டாவது கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சனி எந்த ஒரு நிலைமையிலும் தன்னை நேருக்கு நேராக பார்க்கின்ற 2 மாபெரும் சுவர்களால் கடுமையான சுபத்துவத்தை அவர் அடைவார். இங்கேயும் இந்த நிலைமையிலையும் அவர் வக்ரம் அடைந்திருக்கக்கூடாது. வக்ரம் அடைந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல காரகத்துவங்கள், நல்ல விதமான கொடுப்பினைகள் எங்கே குறைவாக இருக்கும். எந்த ஒரு நிலைமையிலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், சனி நல்லது செய்வார், ஆனால் அவருடைய காரகத்துவங்களின் வழியாகத்தான் செய்வார். அவருடைய தீய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், அழுக்கு நிலைமைகள், மனிதனுக்கு வேண்டாத விஷயங்கள், இரும்பு, அழுக்கு, குப்பைகள், கூலங்கள், மது, சாராயம், வேறு விதமான பெட்ரோலு, அனைத்து கிரஷர்னு சொல்லப்படக்கூடிய கற்கள், இறப்பு விஷயங்கள், இறப்பிற்கு பின் வருகின்ற ஆதாயங்கள், சவப்பெட்டி, இறப்பிற்கு பின்னாடி உபயோகப்படக்கூடிய சில விஷயங்கள். சவப்பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியோடைய அமைப்பு தான். சவப்பெட்டிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கற்கள், ஃபியூனரல் விஷயங்கள், ஒரு இறுதிச்சடங்கு விஷயங்கள் அனைத்துமே, ஆம்புலன்ஸு, அந்த பிணம் ஏற்றுகின்ற அமரர் ஊர்தி, அது இது எல்லாமே சனியோட தான். ஆக இந்த அமைப்புகளின் மூலமாகத்தான் சொல்ல கூச்சப்படும் தொழில்கள். இதை மூல நூல்களில் பிணத்தின் நெடின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மருத்துவமனை மார்ச்சுவரியில் ஒருத்தர் வேலை செய்கிறார், சனியின் பாவத்துவ ஆதிக்கத்தில் இருக்கிறார். அதுதான் உண்மை. அதை வேறு விதமாக கூட சொல்லலாம், குறைந்த அளவு சுபத்துவம்னு சொல்லலாம். இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு, இங்கே சனி வக்கர நிலைமை இல்லை. சனி வக்கர நிலைமை இல்லாமல் இங்கே குருவின் பார்வை
செவ்வாய் சுக்கிரனின் பார்வை பெறும் பொழுது இந்த அமைப்பில் லக்னத்திற்கு ஏற்றாற் போல ஒரு சுபத்துவ அமைப்புகளை நன்றாக செய்வார். ஏனென்றால் தன்னுடைய தீய காரகத்துவங்களை வடிகட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய உயர் நிலைமை. ஆகவே சனியின் இந்த இடத்தில் ஸ்தான பலத்தை முற்றுமாக இழந்திருக்கிறார். இந்த முற்றிலுமாக இழந்த தன்மை அவருக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுத்து லக்னத்திற்கு ஏற்றார் போல. இப்போ நேற்று ஒருவர், அவர் கூட பிரீமியம் வீடியோ நேரம் தான் சொன்னார், நேற்று ஒருவர் என்னன்னா மீன லக்னத்திற்கு ஆகாத ஒரு கிரகம்னு சொல்கிறேன் சுக்கிரனை. மீன லக்னத்திற்கு ஆகாத ஒரு கிரகம். நேற்று ஒருவருடைய ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்த்தது இங்கே தேவையில்லை தான், இருந்தாலும் அதை விளக்குறனே. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சுபத்துவ தன்மையை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அதை ஒரு ஃப்ளோவில் அதை விளக்கி சொல்கிறேன். ஏன் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனம் மறுக்கின்ற சில விஷயங்கள். நேற்று ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு ஒன்று, அதில் நம்ம என்ன பண்ணோம், சுக்கிர தசை, அதாவது மீன லக்னத்திற்கு அடிக்கடி நான் சொல்லுகிறேன் சுக்கிர தசையும் சூரிய தசையும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட அந்த ஜாதகத்தை முழுமையாக இல்லைன்னா கூட இங்கே நேற்று பார்த்த ஜாதக அமைப்புகளை சனிக்கு இது தொடர்புலைன்னா கூட சுபத்துவத்திற்கு இது தொடர்புன்றதுனால நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்காக இதை உதாரணமாக சொல்கிறேன். நேற்று பார்த்த ஜாதகம் அங்கே அவருக்கு சுக்கிர தசை சூரிய தசையில் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இப்போது ஜாதகம் அங்கே வருகிறது. இப்போது மீன லக்கணத்தில் பிறந்தவருடைய ஜாதகம் நேற்று பார்த்த ஜாதகம். மீன லக்கணம் மீனராசி. இப்போ பார்த்தீங்கன்னா மீன லக்கணம் 10ஆம் இடத்துல குரு இருப்பார். சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்தில் இருப்பார்கள். சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்தில் இருப்பார்கள். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். பொதுவாகவே நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குருவும் அதாவது மீன லக்னத்திற்கு சுக்கிரதசை வரக்கூடாது. அப்படி சுக்கிரதசை வந்தால் அவருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்காது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லுவேன், அதாவது இந்த நன்மைகளை தராத கிரகங்கள் சுபத்துவமாயின் தன்னுடைய ஆதிபத்திய ரீதியில் சில பலன்களை செய்யும். உங்களிடம் இருப்பதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். எதற்காக இப்போது இந்த உதாரண ஜாதகம் தெரிகிறது. மீன லக்னம் மீனராசி, 10இல் குரு, 6இல் சுக்கிரன் புதன். ஆக இந்த அமைப்பில் இவர் என்னிடம் கேட்ட கேள்வி, சுக்கிரதசை உங்களுக்கு வரவே கூடாது என்று சொல்கிறீர்களே, ஆனால் இந்த சுக்கிரதசையில் தான் கடன்களின் மூலமாக நான் நன்றாக இருக்கிறேன், 2 வீடு வாங்கி இருக்கிறேன், 2 கார் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த மீன லக்னம் ஒரு நடுத்தர வயதுள்ளவர், 50 வயதிற்குள்ளவர். இப்போது அவருடைய ஜாதகம் இதில் திரையில் தெரியுது. சந்திரன் 10இல் குரு, 10இல் இருக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். இங்கே சூரியன் கடகத்தில் இருக்கிறார். ஆக ஓரளவிற்கு ஒளி பொருந்திய சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே பாயிண்ட் வந்துருச்சா? அவர் என்னை கேட்ட கேள்வி, மீன லக்னத்திற்கு சுக்கிரதசை வரவே கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த சுக்கிரதசை வந்ததற்கு பிறகுதான் கடன்களின் மூலமாக நான் நன்றாக இருக்கிறேன், 2 வீடுகள் வாங்கியிருக்கிறேன், 2 கார்கள் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு அந்த ஜாதக அமைப்பை விளக்கினேன். அவருக்கு அந்த ஜாதக அமைப்பை நான் மீன லக்னத்திற்கு வரக்கூடாது சுக்கிரன் என்று சொல்லிவிட்டேன். நம்பர் 1. 2வது, அதற்கு சுபத்துவ விதிவிலக்காக சொல்லுகிறேன். வரக்கூடாது என்கின்ற திசை, வரக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற ஒரு தசை உங்களுக்கு வந்துவிட்டால் அதற்கடுத்து நீங்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்குள் போய்விட வேண்டும். என்ன நடக்கும் என்பதை கணிப்பதற்கு சுபத்துவ அமைப்புகளோடு அந்த தசை இருக்கும் பொழுது அதனுடைய காரக சுப காரக விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதிபத்தியங்களோடு அதை செயல்படுத்தும். இதைத்தான் இங்கே இந்த ஜாதகத்துக்கு நிரூபிக்கணும். இதை நான் ப்ரிடிக்ஷனாகவே அவருக்கு சொன்னேன். கடன்களால் வாழ்றீங்க, இப்போ ஆமாம்னு ஒத்துக்கிட்டார். 2 வீடும் கடனுக்கு வாங்கியிருக்கிற, 2 காரம் இருக்குது, கடன்களோட போய்கிட்டு இருக்கு. கடனை கட்ட முடியாத நிலைமை இல்லை. இதற்குத்தான் சில இடங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, லக்னாதிபதியை விட 6, 8 குடையவர்கள் வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். லக்னாதிபதியை விட 6, 8 குடையவர்கள் வலுக்கக்கூடாது. திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற மீன லக்னம் மீனராசிக்காரருக்கு சுக்கிரதசை கடன்களின் மூலமாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 50 வயதுகளில் இருக்கக்கூடிய இவருக்கு 40 வயது தாண்டிய நிலையில் மீன சுக்கிரதசை ஆரம்பித்து 10 வருஷமாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கடன்களாக இருக்கிறது, ஆனால் கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன், கடனில் வாழ்கிறேன். ஒரு சின்ன பயம் இருந்தால் கூட 2 வீடு கடனுக்கு வாங்கியிருக்கிறேன், அந்த வீட்டுக்கும் கடன் போய்கிட்டு இருக்கு, 2 கார் வச்சிருக்கிறேன். அவர் திருப்ப ஜோதிடம் அறியாதவர், ஜோதிடத்தை முழுமையாக அறியாதவர், டக்குன்னு அவர் வாயில் வந்தது என்ன, வீடு கார் வாங்கியிருக்கிறேன். இந்த வீடையும் காரையும் யார் கொடுப்பார்? சுக்கிரன் தான் கொடுப்பார்.
எப்படி கொடுத்தார்? அட்டமாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்வதை போல லக்னாதிபதி அட்டமாதிபதியை விட வலுவாக இருக்கின்ற நிலைமை, 6ஆம் அதிபதியும் அப்படி ஒன்றும் வலுவாக இல்லாத ஒரு நிலைமையில லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம். சுக்கிரன் என்ன நடக்கிறது? 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறார். மிக நெருக்கமான ஒரு 2 டிகிரி பார்வைக்குள்ள இங்க இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி அவர் நன்மைகளை தர விதிக்கப்பட்டவர். ஆனால் அவர்கிட்ட 8ஆம் இடத்துல என்ன இருக்கு? நன்மைகள். ஆதிபத்தியம் இருக்கிற இடம் 6ஆம் இடம். ஆக அந்த கடன்களால் தான் அவர் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். இவர் இதைத்தான் ஒரு இடத்துல சொல்ற, 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா? லக்னத்தின் அமைப்பை, லக்னத்தின் வலுவை வைத்துத்தான் நீங்க அனைத்து நிலைமைகளிலும் எல்லா பலன்களையும் உறுதியாக கணிக்க முடியும். இவருக்கு நான் எடுத்த உடனே சொன்னேன், சுக்கிரதசை உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யலை, ஏனென்றால் அது சுபத்துவமாக இருக்கிறது. ஆனால் கடன் தொல்லையில் நீங்கள் இருக்கிறீர்கள். காரக நன்மைகளையும் ஆதிபத்திய விசேஷங்களையும் கிரகங்கள் எப்படி எப்போது செய்யும் அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே சொல்கிறேன். ஆகவே இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மீன லக்ன ஜாதகர் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் பங்கமற்றிருக்கின்ற குருவின் பார்வையில் அவர் சுபத்துவமாகும் போது இருக்கும் இடத்தின் தன்மையையும் அவருடைய ஆதிபத்திய தன்மையையும், ஏன்னா 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய இடம்தான். இளம் வயதாக இருக்கிறனால நோயை கொடுக்காமல் கடனை கொடுத்து அதன் மூலமான ஒரு முன்னேற்றங்களை சூரிய திசை வரைக்கும் கண்டினியூ பண்ணி, பலன் என்னன்னா சந்திரன் வரும்பொழுது மட்டுமே இவர் நன்றாக இருப்பார். அது வரைக்கும் இவருக்கு கடன் தொல்லைகள் ஒரு 26 வருஷம் நீடித்து கொண்டே இருக்கும். நீடித்த கடன் அமைப்புகள் இருக்கும். இதுதான் இந்த ஆதிபத்தியம் காரக அமைப்புகளில் எப்படி பிளானட்ஸ் பலன்களை செய்யும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இதே நிலைமையில் மேற்கண்ட இந்த திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் இதே இடத்தில் சனி ராகுவோடு பாவத்துவமாக இருந்தால், அங்கே குருவின் பார்வை இல்லாமல் இருந்தால், அங்கே குரு நீச்ச நிலையில் இருந்தால், ஒருவேளை அவருக்கு இதே மீன லக்னம் மீனராசி, குரு 11இல் நீச்சம், 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ராகு இணைவு, சுக்கிர திசையில் ரோட்டில் இருப்பார், அவ்வளோதான். இதுதான் இந்த சுபத்துவ பாவத்துவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இது இங்கே சனிக்கு அவசியம் இது தேவைப்படும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதி, இப்போ இந்த திரையில் தெரிகிற ஜாதகத்தை வேறு விதமாக மனதிற்குள் கொண்டு வாருங்கள். லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து சனிராகவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருந்தால், ஆயுளுக்கும் சரி மற்ற அத்தனை விஷயங்களையும் சரி, சுக்கிரதசை ஆரம்பித்தவன பாவத்துவ சுக்கிரதசை 6ஆம் இடத்தின் தேவையற்ற சமாளிக்க முடியாத வளர்ச்சிக்கு வித்திடாத விருத்திக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகளில், எதிரி தொல்லைகளில் மாட்டி ஜாதகரை ரோட்டுக்கு கொண்டு வந்து விடும். ஏனென்றால் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பாவத்துவ அமைப்புகளை சமாளிக்கும் விதமாக லக்னாதிபதி இல்லை. ஜோதிடம் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. சகல விதமான அமைப்புகளையும் காம்பினேஷன்களையும் பாவகங்களையும் சுபத்துவ ஆதிபத்திய காரக விஷயங்கள் பாவத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன். அதுக்கு தான் அடிக்கடி லக்னாதிபதியோட தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு அனுபவம் வந்து விட்டதற்கு பிறகு டக்குன்னு என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது ஒரு லெவலுக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த நேற்று நான் பார்த்த இந்த ஜாதகருக்கு பலன் சொன்ன அமைப்பின்படி சுக்கிரதசை பெரிய கெடுதல்களை செய்யாது, ஆனால் கடன் தொல்லைகளை கொடுக்கும். கடனால் வளர்ச்சிகள் இருக்கும். ஆமாம், 2 வீடு வாங்கியிருக்கிறேன், 2 கார் வாங்கியிருக்கிறேன், கடன்கள் தொல்லை இல்லை, ஆனால் கடன் எப்போது தீர்மோன்ற ஒரு மனக்கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது அட்டமாதிபதியின் வேலை. அதை போலவே இப்பொழுது மீண்டும் சனியின் அந்த பழைய கட்டத்திற்கு, ராசி கட்டத்திற்கு வந்து விடுவோம். சனியின் சுபத்துவ 2வது நிலை, அதாவது சனி இருக்கின்ற ஆதிபத்தியத்திற்கேற்றாற் போல, இப்போது நான் சுக்கிரனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அங்கே சனியை லக்னத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனி 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனால் பார்க்கப்படுகின்றார். அருமையான சுபத்துவ அமைப்புள்ள இருக்கிறார். சில நிலைகளில் இங்கே எந்த லக்னம் கும்பம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து ஆன்மீகத்தன்மையும் கொடுப்பார், ஆன்மீக அமைப்பையும் கொடுப்பார். சுக்கிரனோடு சேர்ந்த ஆன்மீகத்தில் குறைவு தன்மை. சுக்கிரன் மட்டும் இங்கே சேராமல் இருந்தால் கடுமையான ஆன்மீக அமைப்பு வந்திருக்கும். எந்த இடத்தில் சுக்கிரன் இணைகிறாரோ அந்த இடத்துல இல்லறம் வருகிறது, துறவரம் விலகுகிறதுன்னு அர்த்தம். சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன்
பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய குரு சனி சேர்க்கை. இவைகளுக்கு நடுவே உள்ள போகும்போது தசாபுக்திகளின் அடிப்படையில் இல்லறத்தை கொண்டு வந்து அங்கே உள்ளே சொருகுவார் என்று அது ஒரு அர்த்தம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதாகும். இப்போது திரையில் மறுபடியும் சனியின் சுபத்துவ நிலை வந்துவிட்டது. சனி நீச்சம் தன்னுடைய அத்தனை பாவத்துவ அமைப்புகளையும் அங்கே இழந்திருக்கிறார். இங்கே நிச்சயமாக வக்கரமாகக்கூடாது. அவர் அதை அடிக்கடி சொல்ல தேவையில்லை. 7ஆம் பார்வையாக குருச்சுக்கிரனால் பார்க்கப்படுகின்றார். இங்கே ஆதிபத்திய அமைப்புகளுக்கு ஏற்ப நன்மைகளை செய்வார். இப்போது நான் கடந்த மீன லக்ன உதாரண ஜாதகத்தை சொன்னதைப் போல ஆதிபத்தியம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில நீச்ச சனி அவருடைய காரகத்துவங்களின் வழியாக இப்போது சுக்கிரன் கடந்த மீன லக்ன ஜாதகருக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் சுபத்துவமாக அமர்ந்து கடன்களின் மூலமான வீடு வாகன அமைப்புகளை கொடுத்ததைப் போல இங்கே இப்பொழுது நான் சுபத்துவத்தின் 2வது நிலையாக காட்டியிருக்கின்ற இந்த சனி எந்த லக்னத்திற்கு அதிபதியோ எந்த லக்னத்திற்கு எந்த பாவங்கள் இங்கே லக்னம் என்னவோ இந்த லக்னத்தின் அமைப்புகளுக்கு எந்த ஆதிபத்தியங்களுக்கு அவர் அதிபதியோ அந்த ஆதிபத்திய பலன்களை இருக்கும் வீட்டின் அமைப்பிற்கேற்றார் போல செய்வார். இங்கே கடக லக்னம் 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார் என்ற நிலை வந்துடும். 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் அதிபதியின் வேலையும் இங்கே கடன், நோய், எதிர்ப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய தூர இடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி இவைகள் அனைத்தையும் ஒரு ஸ்கிராப்பை ஏற்றுமதி பண்ணுறவராக இருந்து வெளிநாடுகளில் குப்பைகளை ஏற்றுமதி செய்பவராக இருந்து அதில் பொருள் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். 8 10ஆம் இடங்கள் 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை 10ஆம் வீட்டின் வழியாக சுபத்துவ நிலையில செய்வார். என்ன தொழிலை செய்கிறார் என்பதை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு சொல்ல கூச்சப்படும் தொழில் அமைப்புகளை இங்கே 10ஆம் இடத்தின் வழியாக கடக லக்னமாக தான் செய்வார். சிம்ம லக்னம் 6 7க்குடையவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். சனி யாராக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் இருக்கும் பாவகத்தை கேந்திர குணங்களில் சில நிலைகளில் கெடுக்கின்ற அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா சனி தான். தேள் எந்த நிலையிலும் கொட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சனிக்கு இத்தனை பீடிகை விளக்கங்கள் அப்படின்னா சனியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நாலெட்ஜ், சனியையும் ராகுவையும் பாவர்களை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய நாலெட்ஜ் வேணும். அவர்கள் எந்த டிகிரியில் இருக்கிறார்கள், எத்தனை டிகிரிக்குள் அவர்கள் சுவர்களின் பார்வை இணைவு போன்ற தன்மைக்குள் வருகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுதான் நீங்கள் ஜோதிடத்துடைய மிக உயர்நிலை அமைப்புகளுக்கு உள்ளே போக முடியும். இந்த சனியை மட்டும் ராகுவை மட்டும் புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாதகத்தை. இதுதான் உனக்கு பலன் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆக இங்கே இந்த சுபத்துவ நிலையை சனி மிக யோகராக இருக்கக்கூடிய ரிஷப துலாம் லக்னத்திற்கு இந்த இணைவு நடக்கிறது. ரிஷபத்துக்குன்னே வச்சுக்குவோம். 9 12 10க்குடையவர் பூரண ராஜ யோகாதிபதியான சனி 12ஆம் வீட்டில் மறைகிறார். ஆனால் அந்த மறைந்தால் சனி மறையக்கூடாது. ஏன்னா அங்கே உச்சமானாலும் அவங்களுக்கு நல்லது தான். 6ல் மறைஞ்சு உச்சமாகலாம். 6ல் மறைஞ்சு உச்சமாகும்போது காரக ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா அவர் மறைந்து தான் உச்சமாகிறார். ஆனால் இங்கே 12இல் மறைந்து நீச்சமாகிறார். 12இல் மறைந்து நீச்சமாகும் பொழுது ரிஷபலக்கணக்காரருக்கு கண்டிப்பாக சுபத்துவமாக இல்லைன்னா தொழில் ஆதிபத்தியங்களை கெடுப்பார்ல, தகப்பனை கெடுப்பார். ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய தர்ம விஷயங்கள் தகப்பன், 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக கெடுப்பார். 10இல் சனி இருந்தாலும் கெடுப்பார், 12இல் மறைந்தாலும் கெடுப்பார். இது ஒரு குழப்பமான சமாச்சாரம். இதே நான் 10ஆம் இடத்துல சசயோகம் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில 10இல் சனி இருந்தால் அவர் தொழில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ உதாரண ஜாதகங்கள் அதுக்கடுத்து கீழே ஃபேஸ்புக்கில் கமெண்ட் வந்திருந்தது. ஆமாம், 10ஆம் இடத்துல சனி வந்தவனையே வேலை போயிடுச்சு, தொழில் இல்லை, 10ஆம் இடத்து சனி திசையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது சனி இயல்பாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடியது. இயல்பாக இருக்கும்போது அவர் பாவர். அந்த பாவர் அவருடைய குணம் தன்னுடைய வீடாக இருந்தாலும் தானே அங்கே இருக்கும்போது கெடுக்கக்கூடியது. ஆகவே சசயோகமும் சுபத்துவமாக இருந்தால் தான் பலன் செய்யும். அதுதான் முக்கியமான கான்செப்ட். மூல நூல்கள் பொதுவாகத்தான் சில விஷயங்களை சொல்லும், நம்ம தான் சில நிலைகளை புரிஞ்சுக்கணும். இங்கே 12இல் மறையும் போது ஆதிபத்திய இழப்புகளை செய்வார். சுபத்துவமாகும்போது காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் இழந்தவைகளை வேறு வகையில் கொடுப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதைத்தான் நீங்கள் சனியின் சுபத்துவ அமைப்புகளில் புரிஞ்சுக்கணும். சனியின் சுபத்துவ அமைப்பில் 2ஆம் நிலையாக இதை நான் காட்டியிருக்கும் போது உங்களுடைய அறிந்த ஜாதகங்களில் பாருங்கள்,
இவர் வக்ர நிலையாக இல்லாமல் இருந்தால் அது ஒரு விதமான பலனாகவும், வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு நிலையாகவும் இருக்கும். சென்ற உதாரண ஜாதகத்தை, நான் மீன லக்ன ஜாதகத்தை இதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த நிலைமையில நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே சனி எப்பொழுது ஸ்தான பலத்தை இழந்து நேருக்கு நேராக, இங்கே கூட நான் இணைவை காட்டவில்லை, இந்த இடத்துல பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனும் கூடுதலாக சனியை பார்த்தால் மிக உயர்நிலை தன்மைகள் அவருடைய காரகத்துவங்களின் வாயிலாக, அவருடைய சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், நீசத்திரவ தொழில்கள், மது சாராயம் போன்ற நீசத்திரவ தொழில்கள், கிரஷர் போன்ற அமைப்புகள், அதாவது கருங்கற்கள், கிரஷர் போன்ற அமைப்புகளின் வழியாக செய்யக்கூடிய சில தொழில்கள், சனி இரும்பு, கருப்பு நிறமுள்ள தொழில்கள், டயர்கள் போன்றவைகள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்டது, தார், ரோடு போடுவது, ரோடு போட்டதாக கணக்கெழுதக்கூடியது, உள்ளாட்சி பிரதிநிதி அமைப்புகள், இது போன்ற அமைப்புகளில் மேயர், மாநகராட்சி, கவுன்சிலர் போன்ற உள்ளாட்சி பிரதிநிதி அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்த வீடியோவை இது அப்படியே தலைகீழாக போடுவேன் பாருங்க. அதாவது இப்போது நீச்ச நிலையில் கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில இவர் இத்தகைய பலனை தருவார்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்ப அடுத்த வீடியோவில் உச்ச வக்ரம் பெற்ற சனி என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சனியின் சுபத்துவ பாபத்துவ வீடியோக்கள் சற்று நீண்டு கொண்டுதான் போகும். பொறுமையாகத்தான் சில விஷயங்களை விளக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாகும் அப்படிங்கிறதான் விதி. ஆகவே அடுத்த வீடியோவில் சனி உச்ச வக்ரத்தை அடைந்து அதன் பிறகு சுபத்துவமாகும் போது எத்தகைய நிலைமையை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ புரியும் நினைக்கிறேன். புரியாதவர்கள் தயவுசெய்து இதை கொஞ்சம் திரும்ப பார்த்தீங்கன்னா உண்மையில் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.